இந்த ஷோல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்க போது. சாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லட்சுமி மேனன் இருக்காங்க பார்த்தீங்களா? ரீசென்ட்டா ஒரு கேஸ்ல வந்து மாட்டுனாங்க. அந்த கேஸ் என்ன கேஸ்? இப்ப தான் வந்து என்கேஜ்மென்ட்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்தாங்க. என்கேஜ்மென்ட் நடந்துருச்சு. கல்யாணத்துல போய் முடியுமா? முடியாதா? அந்த கப்பிள் யாரு? நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அண்ட் உலகநாயகன் 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து நடிக்க போறாங்களா? இந்த மாரி நெறைய அப்டேட் உங்களுக்காக இந்த ஷோல வந்து காத்துக்கிட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு தி ஷோ. திஸ் இஸ் மிஸ்டர் காசிப் வித் மீ வினோத் சுகுமாரன். என்னடி சொல்ற? இனி நம்ம ஷோல பார்க்க போற ஃபர்ஸ்ட் காசிப் யார பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவேதா பெத்துராஜ். ரீசென்ட்டா ஒரு சில பிக்சர்லாம் வந்து சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அந்த பிக்சர்ல யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவேதா பெத்துராஜ் அண்ட் துபாயை சேர்ந்த ஒரு பெரிய பிசினஸ் மேன். யாருப்பா இவரு அப்படின்னு அலசி ஆராய்ந்து பார்த்ததுல 2 பேருக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மென்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா, மேரேஜ்லாம் வந்து பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இது வெறும் ரூமரா தான்ப்பா இருக்கும். உண்மையெல்லாம் கிடையாதுப்பா. ஏஐ பிக்குப்பா பாருங்கப்பா அப்படின்னு பல பேரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா நல்லா விசாரிச்சு பார்த்ததுல உண்மைதான். 2 பேருமே வந்து கரம் பிடிக்க போறாங்கோ. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ரொமான்டிக்கான பிக்லாம் கூட ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிவேதா பெத்ராஜ் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் 2 பேருமே ஒண்ணா சேருவாங்கன்னு சொல்லி பல பேர் வந்து ரூமர்லாம் வந்து கிளப்பி விட்டுட்டே இருந்தாங்க. ஏன்னா 2 பேரும் நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குப்பா. இன்டைரக்ட்டா லவ் பண்றாங்கப்பா. வெளியில சொல்ல முடியல. ஏன்னா உதயநிதிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? அதெல்லாம் வெளியில சொல்ல முடியல. கூடிய சீக்கிரம் அங்க பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ் பண்ணிட்டு இங்க வந்து ஜாயின் ஆயிடுவாரு அப்படின்ற மாரி பல பேர் என்னென்னமோ சொன்னாங்க. என்னென்னமோ ஜாயிண்ட் போட்டு பார்த்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் உண்மை இல்லன்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதன் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, அது வெறும் ரூமர் தான். இங்க வந்து நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. கல்யாணமும் ஆகப்போகுது. ஆனா கல்யாணம் நடக்குமா? இல்ல நடக்காதா? சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, கார் ரேஸ்லாம் வந்து நடந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து நிவேதா பெத்ராஜுக்காக தான் இந்த கார் ரேஸே நடத்துனாருப்பா சொல்லி பல பேர் என்னென்னமோ சொன்னாய்ங்கப்பா. அப்ப எல்லாமே பொய்யா? யாரையும் நம்ப முடியல. நம்ம ஷோல அடுத்தது நம்ம பார்க்க போற காசிப் யார பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிவர்ஸ வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் சினிமால யாருமே இந்த மாரி கிரியேட் பண்ணதா ஹிஸ்டரி இல்ல. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பல பாராட்டு மழையில அவர் வந்து நினைச்சுட்டு இருக்காங்க. ஹாலிவுட்லலாம் நெறைய படங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே. அவெஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிவர்ஸா வந்து ரிலீஸ் ஆயிட்டே தான் இருந்தது. எல்லாருக்குமே தெரியும். அப்படி தமிழ்ல பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அந்த வரிசையில வந்து கைதி 2 வந்து எப்போ உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கைதிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு படைப்பு வந்து உருவாக்க போறாராம் நம்ம லோகேஷ் கனகராஜ். அந்த படைப்பு எந்த படைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2 பேருமே ஒண்ணா வச்சு ஒரு படத்த வந்து இயக்க போறாராம். நம்ம லோகேஷ் கனகராஜ் அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் வந்து போயிட்டு இருக்கான். பெரிய பொருட்செலவுல அந்த படத்த வந்து பிரம்மாண்டமான பொருட்செலவுல உருவாக்க போறாங்களாம். பேன் இண்டியா லெவல்ல வேர்ல்டு ஃபுல்லா அந்த படத்த வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களாம். இப்ப பென்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் பேனர் கீழ தான் அந்த படம் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அந்த படத்த இப்ப வந்து ஸ்டாப் பண்ணிட்டு டக்குனு இந்த படத்த வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட டீம். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ல. ஆனா இதெல்லாம் வெறும் ரூமர் தான்ப்பா. எப்படிப்பா லோகேஷ் கனகராஜ் இந்த 2 பேரை வச்சு டைரக்ட்லாம் பண்ண முடியும்? அதெல்லாம் வந்து செட் ஆவாதுப்பா. உலகநாயகன் கமல்ஹாசன், விக்ரம் வந்து பண்ணிட்டாரு. அது ஒண்ணு தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து செகண்ட் பார்ட்லாம் வந்து பண்ண முடியாது. கைதி 2லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டு இந்த படத்த எப்படிப்பா எடுப்பாரு? அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங்கான யுத்திப்பா. இப்படி ஒரு விஷயத்த கிளப்பி விட்டா தான் அப்படி ஒரு விஷயம் நடக்கும். ஏதோ ஒண்ணு நடுவுல வந்து பண்றாங்க. அது என்னன்னு தான் நமக்கு வந்து தெரியல. ஆனா இப்படி நடந்தா நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும்ல? மாதம்பட்டி ரங்கராஜ் இவர் யாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகே. சினிமா துறையில வந்து ஏகப்பட்ட செலிபிரிட்டீஸ்க்கு வந்து வீட்ல நல்ல விஷயம், நல்ல காரியம் நடக்குது அப்படின்னா, இவரோட விருந்து தாங்க அங்க இருக்கும். எஸ் இவர் தான் வந்து கேட்டரிங் ஒர்க்லாம் வந்து பண்ணி குடுப்பாரு. தரமான ஒரு கேட்டரிங் ஒர்க் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடந்தது. செகண்ட் மேரேஜ் ரீசென்ட்டா வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி போஸ்ட்லாம் கூட போட்டாங்க. அப்புறம் போஸ்ட் போட்ட மறுநாளே பார்த்தீங்கன்னா, மறுநாள் கூட இல்ல ஒரு சில மணி நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு போஸ்ட்டையும் வந்து அப்லோட் வந்து பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்து பல பேர் வந்து ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்டைலிஸ்ட். ஓகே. எஸ் அஃப்கோர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். போஸ்ட்லாம் கண்டிப்பா வந்து பார்த்திருப்பீங்க. இப்ப ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து சுத்திட்டு இருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி நெறைய இன்ஃபர்மேஷன் வெளில வந்து லீக் ஆயிட்டே இருந்தது. எஸ் அஃப்கோர்ஸ் அது உண்மதான். செகண்ட் ஒய்ஃப்னு சொல்லி ஒருத்தர் வந்து மேரேஜ் பண்ணாரு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்டே குடுத்துட்டாங்களாம். என்ன வந்து ஏமாத்திட்டாரு. நம்பிக்கை வார்த்தைகள்லாம் சொல்லி என்ன வந்து ஏமாத்திட்டாரு. பிரெக்னன்ட் ஆகிட்டாரு. இப்ப வந்து என்ன விட்டுட்டு போயிட்டாரு. என்ன அடிச்சு கொடுமைலாம் படுத்துனாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்களாம். இந்த செகண்ட் வைஃப். எஸ் அஃப்கோர்ஸ். இந்த மாரி விஷயம்லாம் வந்து கேள்விப்பட்டோம்னா போலீஸ் ஸ்டேஷன் பெரிய ஷாக் தான். வெளில வந்து இந்த விஷயம்லாம் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. ஆனா ரியலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் மாதம்பட்டி ரங்கராஜும் ஒண்ணா சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பிரியவே இல்லையாம். ஆனா பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர் வந்து கிளப்பி விட்டது யாரு? இவங்க 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பெரிய ரூமர்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. பிரெக்னன்ட்டாவும் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய ரூமர்லாம் வந்து கிளப்பி விட்டுட்டே இருந்தாங்க. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தரப்புல இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அதுக்கு காரணம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டாராம். இது என்னப்பா இது? என்னப்பா ட்ராக் எங்கெங்கேயோ போதே! இத வச்சு ஒரு சினிமாவே எடுக்கலாம் போலயே!
அடுத்த காசிப் யாரை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசை அப்படின்ற ஒரு சீரியல் வந்து வெற்றி கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கு. அந்த படத்தோட படம் சீரியலோட ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா, அவரும் ஹீரோயினும் ஒண்ணா சேர்ந்து நெறைய விஷயம்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது சீரியல்லாம் கண்டிப்பா வந்து பார்த்திருப்பீங்க. ரியலா வந்து ப்ரமோஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ரமோஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹீரோ, ஹீரோயின் போய் கலந்துப்பாங்க இல்லையா? ஆனா, மாற்றத்தின் வேறுபாடா பார்த்தீங்கன்னா, இந்த சீரியலோட ப்ரமோஷன்ல வந்து ஹீரோ, ஹீரோயின் ஒண்ணா கலந்துக்க மாட்றாங்களாம். ஹீரோவோட ரியல் ஒய்ஃப் ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, உண்மையிலே அவருக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்களும் இவரும் ஒண்ணா சேர்ந்து தான் வந்து டிராவல்லாம் பண்றாங்களாம். ப்ரமோஷன் எல்லாம் போய் கலந்துக்கிறாங்களாம். அந்த டூப்ளிகேட் பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது சீரியல்ல வந்து இப்போ நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, பேரா நடிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து கலந்துக்கிறதே இல்லையாம். ஏன் கலந்துக்கிறது இல்லன்னு கேட்டோம்னா, இல்ல அவங்க வேணாம்ப்பான்னு சொல்லி ஹீரோ வந்து அவாய்ட் பண்றாராம். ஸோ இவர் வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, இவங்க கூட ஒண்ணா சேர்ந்தா ப்ரமோஷன்லாம் பண்ணணும். ஆனா இவரு வந்து அவங்கள வந்து கழட்டி விட்டுட்டு, ரியல் லைஃப் ஒய்ஃப வந்து கூட்டு வந்து ப்ரமோஷன்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் பின்னணி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீரியல் ஹீரோயின் வந்து கட் பண்ணிட்டு, ரியலா இருக்கக்கூடிய ஒய்ஃப வந்து கூட்டிட்டு வந்து, சீரியல்லயும் ஹீரோயினா வந்து போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பிளான்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காராம் அந்த ஹீரோ. அதனால தான் வாலண்டியரா வந்து இந்த புரொடக்ஷன் டீம்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டலாம் சொல்லி இந்த ஒய்ஃப வந்து கட் பண்ணிடுறாரு. அதாவது சீரியல்ல நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, பார்ட்னரா நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பேர வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுறாராம் அந்த ஹீரோ. ஸோ இதனால வந்து நெறைய கருத்து வேறுபாடுலாம் வந்து, அந்த புரொடக்ஷன் டீமே பார்த்தீங்கன்னா, சின்ன பின்னமா ஆறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த சீரியல வந்து இழுத்து மூட போறாங்கப்பா. நல்லா கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு. அந்த கொடிய ஏன்பா இறக்குறீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து குமுறல்ல வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாரிலாம் வந்து ஒருத்தர் வந்து பண்ணலாமா? ரியலா யாருக்கு வந்து ப்ரமோஷன்ல போய் கலந்துக்கணும் அப்படின்னா, ஹீரோ, ஹீரோயின் தான் போய் கலந்துக்கணும். அத விட்டுட்டு எதுக்கு வந்து ரியல் ஒய்ஃப் வந்து கூட்டிட்டு வரணும்? ஒருவேள ஒரு ஒய்ஃபோட டார்ச்சர் அதிகமா இருக்குமோ? ஆ எப்படி இருந்தாலும் இருக்கும். தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னா கண்டிப்பா விஷால் தாங்க. விஷாலுக்கு எப்பங்க மேரேஜ் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கேள்விகளா கேட்டுட்டே இருந்தாங்க. ஃபைனலா வந்து தன்ஷிகா கூட சேர்ந்து மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அப்டேட் வந்து குடுத்திருந்தாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா சேர்ந்து ஒரு ஸ்டேஜ்ல கூட அனவுன்ஸ் பண்ண வந்து பப்ளிசிட்டியா அப்படி போட்டு உடைச்சாங்க. கேட்கும்போது நல்லா தான் இருந்தது. ஆனா இது மேரேஜ் நோக்கி போகுமாப்பா? ஆல்ரெடி வந்து மேரேஜ் நோக்கி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கூட ஒண்ணா சேர்ந்து என்கேஜ்மென்ட்ல கூட நடந்துச்சு விஷாலுக்கு. ஆனா அதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்புறம் கட் ஆயிடுச்சு, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அதே மாரி தான் இதுவும் நடக்க போகுது போ அப்படின்ற மாரி பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ரீசென்ட்டா வந்து என்கேஜ்மென்ட் நடத்தி முடிச்சுட்டாரு நம்ம விஷால். ஸோ அதுல வந்து ரொம்ப பெரிய செலிபிரிட்டீஸ்லாம் வந்து கலந்துக்காம, அ ரிய கொஞ்சம் சர்க்கிள் குளோஸ்டு சர்க்கிள் யாரெல்லாம் வந்து நெருங்கிய நண்பர்களா இருக்காங்களோ, லிமிட்டட் பெர்சன்ஸ மட்டும் இன்வைட் பண்ணி சிம்பிளா வந்து அந்த என்கேஜ்மென்ட்ட முடிச்சுட்டாங்கோ. இப்போ வந்து மேரேஜ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஈவென்ட்டா நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிளானிங்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்போ வெளி வட்டாரத்துல வந்து எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இப்படி தான் ஆச்சு. என்கேஜ்மென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல. இப்பயும் என்கேஜ்மென்ட் நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியுமா? தெரியாது. கண்டிப்பா வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும் பாருங்க. 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஒண்ணும் சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நடிகர் சங்கம் கட்டிடம் நடந்து கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க தான் வந்து மேரேஜே நடக்கும்னு சொன்னாரு. இதுவரைக்கும் கட்டியே முடிக்கலையேப்பா. அந்த அப்டேட்லாம் வரவே இல்லையே. ஸோ கூட்டி கழிச்சு பாருங்களேன் கணக்கு சரியா வரும். கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி பல பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தர் ஒண்ணு சேரணும்னா எவ்வளோ பாடா இருக்கு. நம்ம சுந்தரா பாண்டியன் ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா? கும்கி சுந்தரா பாண்டியன் யாரு? லட்சுமி மேனன். அவங்கள பத்தி ஒரு சூப்பரான ஒரு காசிப் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரீசென்ட்டா வந்து சோசியல் நெட்வொர்க்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். என்ன விஷயம்ன்றது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு ஐடி ஊழியர வந்து வழிமறைத்து, அந்த கார்ல வந்து ஐடி ஊழியர் வந்து உட்கார்ந்திருப்பாரு. அந்த கார வந்து வழிமறித்து, அவர வந்து அடிச்சதாக, தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸும் வந்து குடுத்துட்டாங்கோ. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா வெளியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே என்ன நெனச்சாங்க, என்ன பேசுனாங்க அப்படின்னா, பாருங்க நடிகையா இருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? குடிச்சிட்டு எப்படிலாம் பண்றாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னா, நம்ம நித்யா மேனன் லட்சுமி மேனன் வந்து ஒரு விஷயத்த வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்துல ஒரு சில விஷயத்தலாம் வந்து ரொம்ப அழகா மென்ஷன் பண்ணியிருக்காங்க லட்சுமி மேனன். நான் குடிச்சது உண்மதான். நான் பப்புக்கு போனது உண்மதான். ஆனா அந்த இடத்துல நான் யார வந்து அடிச்சேன்னு சொல்றீங்களோ, அவரு என்ன பேட் டச் பண்ணாரு. ஸோ தப்பான விதத்துல என்ன அணுகுனதுனால நான் திருப்பி அடிக்கிறதுக்காக அங்க வந்து தட்டி கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணியிருக்காங்க நம்ம லட்சுமி மேனன். ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறமா ஆஹா ஒரு சைடு தானப்பா பார்த்தோம் நியாயத்தை இன்னொரு சைடு பார்க்காமயே விட்டமேப்பா அப்படின்னு சொல்லி பல பேர் இப்போ லட்சுமி மேனனுக்கு சப்போர்ட்டா குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காகோ. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. கேஸும் வந்து கொடுத்துட்டாங்க. விசாரணை முடிவில் எது உண்மை எது பொய்ன்றது நமக்கு வந்து தெரியும். லட்சுமி மேனன் இந்த கேஸ் வந்து தப்பிக்கிறதுக்காக பழிய தூக்கி மொத்தமா அவர் மேல வந்து போட்டாங்க. பேட் டச் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா யாருக்கு சப்போர்ட்டா போவோம்? லட்சுமி மேனன் பெண்களுக்கு தானே சப்போர்ட்டா போகும் கேஸு. அதனால தான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பண்றாங்கப்பா. பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. விசாரணை மட்டும் நடக்கட்டும். உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பல பேரு இப்பயும் எதிராவும் பேசுறாங்க, சப்போர்ட்டாவும் பேசுறாங்க. எண்ட் ஆஃப் த ஹியரிங்ல தெரிஞ்சிரும். வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஷோல வந்து நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கருத்து கணிப்பு தான். அதாவது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். நாங்க வந்து அக்கம் பக்கத்துல கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்து கலவையா உங்கள்ட்ட குடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே மாரி சூப்பரான ஒரு எபிசோட்ல, சூப்பரான காசிப்ஸோட அடுத்த வாட்டி உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை திஸ் இஸ் வினோத் சுகுமாரன் சைனிங் ஆஃப்.